கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லிபிகா இணைகிறார். லிபிகா, விவரங்கள். தமிழகத்தில் இன்றைய தினம் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலை பகுதிகளுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று நாளைய தினத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர் ஆகிய 8 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. தொடர்ச்சியாக 22ஆம் தேதி வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய 5 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர் ஆகிய 6 மாவட்டங்களுக்கு 23ஆம் தேதி கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதே போன்று சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, விழுப்புரம் ஆகிய 6 மாவட்டங்கள் மற்றும் புதுவைக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. 22ஆம் தேதியை பொறுத்தவரை தொடர்ச்சியாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை அடுத்த ஒரு வாரத்திற்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தீபாவளி தினத்தன்று பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. அந்த வகையில் நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், கரூர், நாமக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் தீபாவளி அன்று அக்டோபர் 20ஆம் தேதி கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. வங்கக்கடலில் தற்போது காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது 21ஆம் தேதி தொடங்கக்கூடும் என தெரிவித்திருக்கின்றது. அது உருவாகும் பட்சத்தில் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு என்பது அதிகமாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. நந்தா, அதே போல குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி முன்கூட்டியே தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வானிலை மையம் சொல்லியிருக்கிறாங்க. அது தொடர்பான விவரங்கள் லிபிகா. நிச்சயமாக தற்போது கேரளா ஒட்டிய பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது இன்று காலை உருவாகி இருந்தது. அதை தொடர்ந்து ஆழ் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தற்போது வலுப்பெற்றிருக்கக்கூடிய நிலையிலும் தொடர்ச்சியாக 24ஆம் தேதியை பொறுத்தவரை ஒரு வங்கக்கடல்ல ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது முன்கூட்டியே அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகக்கூடியது. அதாவது அக்டோபர் 21ஆம் தேதி தீபாவளிக்கு மறுநாள் வடக்கு தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது மேலும் மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அடுத்த 48 மணி நேரத்தில் தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகள் மற்றும் அதை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் பட்சத்தில் தமிழகத்திற்கு அதிகப்படியான மழைக்கான வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக 21ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தை பொறுத்தவரை மிக கனமழைக்கான வாய்ப்பு என்பது அதிகம் இருக்கின்றது. நந்தா, நன்றி லிபிகா விவரங்களுக்கு.